காசா நகரை கைப்பற்றி அங்கு இராணுவ கட்டுப்பாட்டை நிறுவுவதற்கும் ஹமாஸ் அல்லது பாலஸ்தீன அதிகார சபையுடன் தொடர்பில்லாத ஒரு சிவில் நிர்வாகத்தை உருவாக்குவதற்கும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான இஸ்ரேலின் பாதுகாப்பு குழு ஒப்புதல் அளித்துள்ளது. இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைக்கு ஹமாஸ் உலகத் தலைவர்கள், ஐக்கிய நாடுகள் சபை ஆகியவை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த நடவடிக்கை மிகவும் ஆபத்தானது என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது. காசா போர் தொடங்கி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்தத்தை கொண்டு வரவும், பிணை கைதிகளை விடுவிக்கவும், 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை பாதித்துள்ள பஞ்சத்தை தவிர்க்கவும் இஸ்ரேல் மீது அழுத்தம் அதிகரித்து வருகிறது. இஸ்ரேலுக்கான இராணுவ ஏற்றுமதியை தற்போது ஜெர்மனி நிறுத்திவிட்டுள்ளது. அதே நேரத்தில் பிணை கைதிகளின் குடும்பங்கள் அரசாங்கம் அவர்களை ஆபத்தில் தள்ளுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். காசா குடியிருப்பாளர்கள் மேலும் இடம்பெயர அஞ்சுகிறார்கள். அது மட்டுமின்றி இஸ்ரேலிய தாக்குதல்கள் மனிதாபிமான உதவிகள் வழங்குவதில் ஏற்படும் குழப்பத்தால் பஞ்சமும் உயிரிழப்புகளும் மோசமடையக்கூடும் என்று மனித உரிமை ஏஜென்சிகள் எச்சரித்துள்ளன. அக்டோபர் 7, 2023 அன்று ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலில் 1219 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 251 பேர் பிணை கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டனர். அதன் பிறகு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 61,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.